ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 25க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றாக சேர்ந்து இந்திய கூட்டணின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தெரியும், நமக்கு லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து பாருங்கள், தொழில் தொடங்க சிறந்த உட்கட்டமைப்பு கொண்ட மாநிலம் கேட்டாங்கன்னா தமிழகம். அப்போ தொழில் தொடங்க சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மாநிலம் இடத்துல ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடத்தில் இருக்குங்க. மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் பெங்களூர் இருப்பாங்க, பட் ஏற்றுமதியில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும். சரிங்களா, இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம் சொல்லிட்டு தொடங்க போகிறாங்க. பட் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுங்க, இந்தியாவை தற்சார்பு நாடாக உருவாக்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உருவாக்க இந்தியா இறக்குமதி செய்யும் பொருட்களை லிஸ்ட் பண்ணணும். கரெக்டாக எங்கேருந்துலாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தற்சார்பாக நம்ம என்ன பண்ணிக்கணும், உருவாக்கிக்கணும். தட் மீன் உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தற்சார்புனா என்ன அர்த்தம்னா, நம்ம போய் யார்கிட்டையும் வாங்கக்கூடாது, நம்மளே அதுக்கு உற்பத்தி பண்ணிக்கணுன்றதை தெரிஞ்சுக்குங்க, போதுமானது. நெக்ஸ்ட் இது விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த ஒரு நாட்டின் ஆதிக்கத்திற்கும் எதிரானது குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்திற்கு பதிலடியாக இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. அப்போ குவாட் அமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, 4 நாடுகள் இருக்குங்க. சரிங்களா, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எதிராக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் திட்டங்கள் போடுவாங்க. இனிமேல் அவங்க டாமினேட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் கேட்பாங்க சொல்லுவாங்க. நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக இந்த 4 நாடுகள் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ என்ன வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் என்ன பண்ணிங்கன்னா, குவாட் அமைப்பின் மாநாடு எங்கே நடைபெற்றது 2023ஆம் ஆண்டுன்றதை மறக்காம சொல்லிடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இஸ்லாமியர் திருமண சட்டம் ரத்துன்னு சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த இஸ்லாமியர் திருமண சட்டம் 1935 என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு 21 வயசு தேவையில்லை, பெண்ணுக்கு 18 வயசு தேவையில்லை, அவங்க மதப்படி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாம், குழந்தை திருமணம் சொல்லுவாங்க அது பேர். பட் என்ன பண்ணுறாங்கன்னா, அஸ்ஸாம் மாநிலம் ரத்து பண்ணிட்டாங்க இதை. இனிமேல் பார்த்தீங்கன்னா 21 வயசு நிரம்பிதான் மட்டும்தான் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும், 18 வயசு பெண்ணுக்கு நிரம்பிதான் மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்ட மாநிலம் எதுனா அஸ்ஸாம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்படுகிறது. இதை பற்றி நம்ம நிறையவே சொல்லிட்டோம். இந்த 3 சட்டங்கள் பாருங்கள், பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சட்டங்கள் பற்றி பார்த்தோம். இதை பற்றி நம்ம ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதில் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா விபத்து ஏற்படுத்தி தப்பினால் 10 ஆண்டுகள் வரை சிறைங்க. நீ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நின்னாமல் போயிட்டீங்கன்னா 10 இயர்ஸ் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் சிறை தண்டனை அனுபவிச்சு அவனுக்கு. சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் தண்டனைகள் எப்படி சொல்கிறோம், அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தடுமாறும் இந்தியா, இதெல்லாம் வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கேட்ட கேஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உட்காந்து டெய்லியும் படிங்க. பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வந்தால் ஈஸியாக பிடிச்சிடலாம். சரிங்களா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்கள் வாழ்க்கையிலையும் உதவுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.